வணக்கம், இது உங்கள் தமிழ் மெனு சேனல். நான் ஃபிலோ பாரதி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு வெஜ் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் பொரியல் உங்கள் லஞ்சுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். முந்தின நாள் ராத்திரியே 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ராத்திரி ஃபுல்லாக காய விட்டாச்சு. காலையில் நீங்கள் கட் பண்ணும்போது அதில் ஈரப்பதமே இருக்காது. இப்படி முன்பகுதியை நீக்கிட்டு ஒரு வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி நீளமாக ரிப்பன் மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வெண்டைக்காவை பாதி, அதுக்கப்புறம் அதையும் பாதியாக கட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிப்பனாக இப்படி நீளமாக கிடைக்கும். இது பொரியல் பண்ணும்போது நல்லா ஈஸியாக குக் ஆகிடும். சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா வெண்டைக்காவையும் அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இரும்பு கடாயை வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரியட்டும். அந்த ஃப்ளேவர் இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அதில் இருக்க அந்த குழன்னு ஒரு வரும் இல்லையா, அதனால போயிடும். அதுக்கப்புறமா அந்த குழப்பெல்லாம் கொஞ்சம் போனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை பரட்டி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை குக் பண்ணும்போது மூடி போட்டு குக் பண்ணாதீங்க. அப்போ அந்த குழப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். தண்ணியும் சேர்க்காம குக் பண்ணிக்கோங்க வெண்டைக்காவை. இரும்பு சட்டின்றதுனால சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறமா ஒரு ஃபைனல் ஸ்டெப்பாக ஒரே ஒரு கைப்பிடி தண்ணி விட்டு அந்த ஒட்டி இருக்கிற மிளகு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே ஒரு எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இந்த கூட்டு. காய் உரு தெரியாத அளவுக்கு காய் கூட்டு பண்ணக்கூடாது. ரொம்ப ஜாஸ்தியாக குக் பண்ணாமல் பர்ஃபெக்டாக கரெக்டாக குக் பண்ணி எப்போவுமே காய்கறி கூட்டு சாப்பிடுங்க. வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கான்ஸ்டிபேஷனுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்குலாம். ஏன்னா நிறைய ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு பருப்பு குழம்பு, அவிச்ச முட்டை, தயிர் அண்ட் வெண்டைக்காய் கூட்டு. வாவ், சூப்பர் சாஃப்டாக மிளகுலாம் சேர்த்து அட்டகாசமாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.